நீங்கள் எங்களை தேடி வர வேணாம், நாங்களே வீடு வீடாக வர்றோம், அப்படியே உறுப்பினர் சேர்க்குறோம், அப்படியே உங்களுக்கு இது தர்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்காளர்களில் 30% வந்து நீங்கள் உறுப்பினராக சேர்க்கணும்னு ஸ்டாலின் உத்தரவிட்டு மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து இது பண்ணுறாருன்னு சொன்னால், அப்போ அவருக்கு உண்மை நிலவரம் வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த ஆட்சியின் மீது மக்கள் கோபமாக இருக்கிறாங்க, திமுக மீது அதிருப்தியாக இருக்கிறாங்க. அதனால் இந்த இடைவெளியை சரி செய்யணும்னா நம்ம வீடு வீடுக்கு தெருவுக்கு போய் மக்களை சந்தித்தா தான் சரியாக வரும் அப்படின்னு நினைக்கிற போது தான் இப்போது உண்மை நிலவரம் வெளியே வருது. இப்போ உதாரணத்துக்கு மதுரை மாநகராட்சி எடுத்துக்கோங்க. வரி விதிப்பில் வந்து எத்தனை கோடின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ மண்டல தலைவராக ராஜினாமா பண்ணணும்னு இப்போது செய்தி வந்து ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேயருடைய கணவரை வந்து கட்சியிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. அப்போது இது மாதிரி எல்லா மாநகராட்சியுடைய கோயம்புத்தூர் மாநகராட்சி நிலைமை என்ன, எல்லா மாநகராட்சியுடைய நிலைமை என்ன, வியாபார ஸ்தலங்களுக்கு நிறுவனங்களுக்கெல்லாம் அவங்க முறையாக வரி விதிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா தோண்ட பூதம் மாதிரி இது ஊழல் வந்து வெளிவந்துக்கிட்டே இருக்குது. ஆக மக்கள் இந்த அரசை வெறுப்பதற்கு காரணம் என்ன? 525 வாக்குறுதிகளை செய்யலை. அது எப்பயும் வந்து குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி திமுககாரங்க சொன்னதோடு போச்சு, அவ்வளோதான். அவங்களால செய்ய முடியாது. அது ஒரு புறத்தில் இருந்தாலும் நடைமுறையில் இருந்த அம்மாவுடைய வரவேற்கிற திட்டங்களை அவர்கள் குடிமராமத்து திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், மடிக்கணினி திட்டம். இப்போ மடிக்கணினி 20 லட்சம் பேருக்கு சொல்கிறாங்க. எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் உண்மையிலே மாணவர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே நீங்கள் கொடுத்துருக்கலாமே. அப்போ அந்த திட்டம் கொடுக்காது இளைஞர்கள் மீது, இந்த அரசின் மீது இளைஞர்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க, மாணவர்கள்.